அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பு நண்பர்களே, அப்துல் அஜீஸ் வாஹிதி வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? தேர்தல் நேரம் அப்படிங்கிறனால ஒரு ஒரு சிந்தனை எனக்கு தோணுச்சு. ஏன் நம்ம அரசியல் கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கையை நம்ம அது குறித்து நம்ம பார்த்து சில மதிப்பீடுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அப்படி நினைச்சப்ப நான் திமுக மற்றும் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை நான் நினைக்கிற நேரத்தில் அல்லது இந்த பக்கம் அதிகமாக பார்க்கல நான் அவங்கள. ஸோ எனக்கு அது வாய்ப்பு கிடைக்காம போச்சு. அதனால் தமிழக வெற்றிக் கழகம் திரு விஜய் அவர்களுடைய அந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு சில நாள்களுக்கு முன்பதாக அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அதை வெளியிட்டாங்க. ஒரு விவசாயி, அடுத்ததாக ஒரு ஆட்டோக்காரு, அடுத்ததாக ஒரு திருநர் போன்ற பல பேர் அதை வாங்கினாங்க. அவருடைய அந்த வாக்குறுதிகள், தேர்தல் கால வாக்குறுதிகள் ஒரு சில மீட்டிங்லேயே கேட்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. எல்லாம் இந்த யூடியூப்ல தான் பார்த்தேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். இதை பற்றி நான் பேசுறதுக்கு இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது. எல்லா தலைவர்களும் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள், அடுத்ததாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்களாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அடுத்ததாக ஏனைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பேசுகின்ற பொழுது நீண்ட நேரம் பேசுறாங்க. ஒன்று. இரண்டாவதாக அந்த தொகுதிக்கு பேச்சுக்கு சம்பந்தம் இல்லாத வேறு சில விஷயங்களையோ அல்லது தனிநபர் தாக்குதல்களையோ தனிப்பட்ட பெண்கள் குறித்தோ பல்வேறு செய்திகளை அவங்க பேசுறது நமக்கு ஒவ்வாமையை அது ஏற்படுத்துது. நிறைய பேர் அதை கேட்கறதும் கிடையாதுங்கிறதையும் நான் கவனிக்கிறேன். ஆனால் விஜய் அவர்களுடைய பேச்சுக்களை குறைவாக பேசினாலுமே அதை ஆதரிப்பதற்காகவோ அல்லது விமர்சனம் செய்வதற்காகவோ நிறைய பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்த்தேன். ஸோ அந்த வகையில் நேற்றைய தினத்தில் ஒரு வேட்பாளர் அண்ணன் கல்லானை அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் எங்கள் பகுதிக்கு வந்திருந்தாரு. அவர் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் ஒரு நூல் வச்சிருந்தாரு. 100 தேர்தல் வாக்குறுதிகள் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கான செயல் திட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்தாரு. ரொம்ப நிறைய விஷயங்கள் இந்த வாக்குறுதியில கொடுத்துருக்குறாங்க. மதுரை சட்டமன்ற தொகுதி அவர்கள் உட்பட்ட அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான விஷயங்களை பார்த்தாங்க. நான் அதுக்கு அடுத்து அதுக்கு முன்பதாகவே வேறு ஒரு நண்பர் மூலமாக இதை வர வச்சோம். தமிழக வெற்றி கழகம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற பெயர்ல மக்களின் தேர்தல் அறிக்கை 2026, அடுத்ததாக வெற்றி தமிழ்நாடு அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற இந்த ஒரு தேர்தல் அறிக்கை சுமார் ஒரு 94 பக்கம் 100 பக்கத்துக்குள்ள உள்ளடக்கிய இந்த தேர்தல் அறிக்கையை பற்றி நம்ம சில செய்திகளை பார்க்க போறோம். சரியா? அதற்கு முன்பதாக நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிவிட்ட ஒன்றுதான், ஒரு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுவது, மக்களுக்கு சில செய்திகளை வாக்குறுதிகளை கொடுப்பது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். விஜய் அவர்களுடைய அந்த பரப்புரை, அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு, இதுவெல்லாம் விவாத தளங்களை பெரிய அளவில் பார்க்கப்பட்டு இவ்வளவு வாக்குறுதிகளை அள்ளித்திருக்கிறார் இவர், இதெல்லாம் சாத்தியப்படுமா போன்ற பல்வேறு கேள்விகளை எல்லாம் முன் வச்சாங்க. அதுபோல தமிழ்நாட்டு அரசியலுக்கு மிக முக்கியமான ஒன்று பாசிச எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை இவர் எங்கேயுமே எதிர்க்கலையே அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் முன் வச்சாங்க. அத்தோடு மட்டுமில்லாமல் நிறைய பேர் அந்த விஜய் ஆதரிக்கக்கூடிய அந்த தவிக கட்சியினராக இருக்கக்கூடிய தொண்டர்களையும் பார்த்து ஒரு தனிநபர் தாக்குதல்களை எல்லாம் நிறைய இடங்கள்ல நிறைய பார்க்குறேன். நான் முகநூலில் இருக்கிறேன். ஏராளமான எழுத்தாளர்கள், ஏராளமான நண்பர்கள் தனிநபர் தாக்குதல்கள் மிகுதமாகவே கொடுத்துருக்குறாங்க. அல்லது திரு விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பல விஷயங்களையும் பேசுறாங்க. அது ஓகே, அது அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாம் பேசுறாங்க. நம்ம அதை பத்தி எதுவும் நம்ம பேச வரல. ஆனால் இப்ப இவ்வளவு அதீதமான எதிர்ப்புகள் விஜய்க்கு ஏன் வருது
அப்படிங்கிறனால வந்து நான் வந்து விஜயை பற்றி வந்து தேட ஆரம்பித்து படிக்க ஆரம்பித்தேன். அதை சீர்மை வெளியீடாக வந்து ஜனநாயகம் பிம்பச்சிறை அப்படின்ற ஒரு நூல் வந்து 2.0 அப்படிங்கிற ஒரு நூல் வந்து முகமது இல்யாஸ் வந்து எழுத்தாளர் வந்து சீர்மை வந்து கடந்த அந்த புத்தக கண்காட்சியில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதையும் வாங்கி அதுக்கு உண்டான அந்த மதிப்புரையும் நம்ம வந்து போட்டிருந்தோம். சரி, இப்போ இன்னும் அதிகமாக கூடுதலாக அவர் எப்படிப்பட்ட வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாரு? சாத்தியம் தானா? வந்தா 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் பேசுறாரு. என்ன பேசுறாரு? அதுல எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்க்க வந்து இதெல்லாம் நூலாக தொகுக்கப்படாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த தருணத்துல வந்து இதெல்லாம் நூலாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அறிவிச்சு ஒரு நூலாக வந்து வெளியிட்டாங்க. சரி, இதுல எப்படிப்பட்ட அறிக்கைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம வந்து பார்த்துருவோம். இதுல முதல் விஷயமாக வந்து முன்னுரை கொடுத்திருக்கிறாங்க. நாங்க வந்து இந்த தேர்தல் அறிக்கையை வந்து எதில் வச்சு நாங்க வந்து தயார் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது இந்த தேர்தல் அறிக்கை சொல்லக்கூடிய செய்தி திருவள்ளுவருடைய திருக்குறளுடைய அறம் பொருள் இன்பம் ஆகிய அந்த முப்பாலின் குறித்து அதனுடைய செயல் வடிவ திட்டமாக நாம இதை வந்து கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க வந்து சுட்டி காட்டுறாங்க. அத்தோடு மட்டுமில்லாமல் இவங்க வந்து பல செய்திகளை வந்து சுட்டி காட்டுறாங்க. இல்ல அடிப்படையாக ஒரு விஷயம், பொருள் இல்லாத அறம் என்பது செயல் வடிவம் பெற இயலாத நல்ல எண்ணம். அறம் இல்லாத பொருள் என்பது ஊழல் திறனை ஊக்குவிப்பதாக அமைந்துவிடும். இன்பம் இல்லாத அறம் பொருள் இரண்டும் மனிதர்களுக்கு சேவை செய்வதற்காக இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு இயங்கும் ஒரு வெற்று அரசு இயந்திரமாகவே இருக்கும். ஆகவே அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றையும் மையப்படுத்தி திருக்குறள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிகள், ஒட்டுமொத்த திருக்குறளிலிருந்து இந்த 3 அடிப்படை விஷயங்களை நாங்கள் வந்து மையப்படுத்தி உங்களுக்கான வந்து தேர்தல் அறிக்கையை கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டியிருக்கிறாப்புல. சுட்டி காட்டிவிட்டு என்னென்னலாம் உள்ள இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி அதை கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே வந்து அந்த முன்னுரை வந்து இருக்குது. அடுத்ததாக இவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னாக்கா, கொள்கை தலைவர்கள் தவைக்காக்கு என்ன கொள்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இதுல வந்து கொள்கை தலைவர்கள் குறித்து உண்டான சில செய்திகளை வந்து முதலாவதாக வந்து போட்டிருக்கிறாங்க. அதுலேயே அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட சொல்லக்கூடிய ஒரு வாசகம் வந்து, தமிழக வெற்றிக் கழகம் நாங்கள் எதற்காக அரசியல் களத்தில் நிற்கிறோம் என்பதை தெளிவாக அறிவித்து நம் பாதையை வரையறுக்கும் வகையில் 5 தலைவர்களை கொள்கை தலைவர்களாக தேர்ந்தெடுக்கிறது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுவரை இன்று வரை எந்த ஒரு அரசியல் இயக்கமும் பெண்களை கொள்கை வழிகாட்டிகளாக முறைப்படி அறிவித்ததில்லை. இதை நாம் மிகுந்த தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து அறிவிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, முதலாவது ஆளாக வந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் குறித்து, பெரியாருடைய வாழ்க்கை வந்து பெண்களுடைய விடுதலை, பெண்கள் கல்வி, சமூக சீர்திருத்தத்திற்கான ஒரு அர்த்தமுள்ள போராட்டமாக இருந்திருக்கிறது. அவருடைய வந்து பிரிவினையினுடைய அரசியல் கிடையாது, கண்ணியம் சார்ந்த அரசியல். ஒவ்வொரு சாதி வர்க்கம் மற்றும் சமூகமும் சமமாக நடத்தப்படும் ஒரு மாநிலத்தை உருவாக்குவதற்கான உயிர்ப்பும் தெளிவும் உள்ள கடமையாக அவரது மரபை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத சுட்டி காட்டினதுல இருந்து, பெரியார் வந்து இந்த மண்ணிற்காக சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பெண்களுடைய விடுதலை குறித்து எதற்கெல்லாம் போராடி இருக்கிறாரோ அதையெல்லாம் வந்து கொள்கைகளாக வந்து ஏற்றிருக்கிறாங்க. இதுல மிக தெளிவாக பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து முற்று முழுதாக வந்து நீக்கியிருக்கிறாங்க. அதை ரொம்ப வந்து தெளிவாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுல வந்து பெரியாருடைய வந்து ஏனைய அந்த சமூகம் சார்ந்த, பெண்கள் விடுதலை சார்ந்த, பொருளாதார சார்ந்த விஷயங்களை வந்து மையப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த இந்த மதம் சார்ந்த விஷயங்களை, கடவுள் ஏற்பு மறுப்பு சார்ந்த விஷயங்கள்ல வந்து தயவாக்க வந்து கை வைக்கலை அப்படிங்கிறது பார்க்கின்ற பொழுது, பெரியாரிடத்திலிருந்து எதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத மையப்படுத்தியிருக்காங்க. இரண்டாவதாக வந்து பெருந்தலைவர் காமராஜர், அவர் கல்வி, விவசாயம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி சார்ந்த நேர்மையான ஆட்சியின் நாயகன் நம் பெருந்தலைவர் காமராஜர். அப்படி என்றால் காமராஜருடைய அவர் வந்து கல்வியிலையும் விவசாயத்திலையும் தொழில்துறை வளர்ச்சியிலையும் எந்த அளவிற்கு அவருடைய செயல்பாடு பங்களிப்பு இருந்தது அப்படிங்கிறத பார்த்து வந்து அதை வந்து ஒரு கொள்கையினுடைய அம்சமாக வைத்து கொண்டார்கள். ஏனைய விஷயங்கள் அல்லது அவர் மீது இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் விமர்சனங்கள் இருந்துருச்சுனாக்கா அதை வந்து அவங்க வந்து
நாசூக்காக வந்து தவிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக சட்டமேதை அன்னை அண்ணல் அம்பேத்கர் குறித்து உண்டான அவர்கள் வந்து கொள்கை தலைவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல வந்து அரசியலமைப்பின் சிற்பியான அண்ணல் அம்பேத்கர் தான் நமது இந்திய நாட்டிற்கு அதன் அரசியலமைப்பின் முதுகெலும்பை வழங்கினார். சமூக நீதி, சமவாய்ப்பு மற்றும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் ஆகியவை அவருக்கு வெறும் கற்பனைகளாக இருக்கவில்லை, அவை சட்டத்தால் ஆதரிக்கப்பட்ட கோரிக்கைகளாக இருந்தன. இந்த தேர்தல் அறிக்கையில் உள்ள விளிம்பு நிலை மக்களை பாதுகாக்கும் ஒவ்வொரு கொள்கையும் அவரது வாழ்நாள் பணியில் இருந்து நேரடியாக பெறப்பட்டது என்று ரொம்ப தெளிவாக வந்து கிளியராக வந்து டிக்ளேர் பண்றாங்க. அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்ட திட்டத்திற்கு எது உட்பட்டதாக இருக்குதோ அதை நாங்கள் போராடி பெற்று மக்களுக்கு நாங்கள் வழங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிலை இருக்கிறோம் அப்படிங்கிறத அம்பேத்கருடைய கொள்கை வந்து மிக தெளிவாக இருக்கு. அடுத்ததாக வந்து ராணி வேலு நாச்சியார் அவர்கள், இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை வீரமங்கை ராணி வேலு நாச்சியார். அவரை தொடர் இடர்கள் தாக்கிய போதும் பின்வாங்கவில்லை. அவருடைய அந்த வீரம் குறித்து உண்டானதை தங்களுக்கான ஒரு கொள்கைக்கு உண்டான வழிகாட்டிகளாக எடுத்துக்கொண்டாங்க. அடுத்து மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் என்றால் மக்கள் சேவகர் என்ற பெயர் வைத்ததிலிருந்தே சுதந்திர போராட்ட வீராங்கனை, சட்டமன்ற உறுப்பினர், மக்களின் அடிப்படை வாழ்வாதாரம் பேணிய மக்கள் சேவகர் என பெரும் புகழ் பெற்றவர் நம் அஞ்சலை அம்மாள் அப்படிங்கிற மாதிரி என்ன போட்டிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து எந்த அளவுக்கு மக்கள் சேவையை வந்து முன்னிறுத்திருக்கிறாங்களோ இந்த விஷயங்கள் எல்லாம் போட்டு அவங்க வந்து கொள்கை தலைவர்கள் வந்து போட்டிருக்காங்க. உள்ளபடியே வந்து கொள்கை விஷயங்கள் வந்து ஒரு மனதுக்கு நிறைவான ஒன்றாக இருக்குது. ஆனால் இதுல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து சுமார் வந்து 3 வருடங்கள் வந்து ஆகிவிட்டது இல்லையா? 3வது வருடம் வச்சுக்கோங்க. இந்த 3 வருடங்களில் ஒரு சில நேரத்தில் தவிர, உதாரணமாக ஒரு அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல அல்லது தலைவர்களுக்கு மாலை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் தமிழக வெற்றிக்கழகம் வந்து ஈடுபட்டு இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ஐவருடைய இந்த கொள்கைகளை, இவர்களுடைய செயல்பாடுகளை ஒரு உரையாடலாக தொண்டர்களிடத்தில் வந்து தவேகாவினுடைய தலைமையகமோ அல்லது அதற்குண்டான அந்த இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளோ எடுத்து சென்றார்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் வந்து காலம் கெட்டு போய்விடவில்லை. இது வந்து இந்த ஐவருடைய கொள்கைகளை வந்து நீங்க வந்து உங்களுடைய தொண்டர்களிடத்திலையும் பொதுமக்களிடத்திலையும் உரையாடலாக, கருத்தியல் ரீதியான உரையாடல்களாக நீங்க வந்து வைக்கணும். திராவிட கட்சிகள்கிட்டையும் வந்து கம்யூனிஸ்டையும் வந்து ஆரம்பத்துல ஒரு பழக்கம் உண்டு, இப்ப கிடையாது. ஆரம்பத்துல அந்த புதிதுல வந்து உரையாடல்கள் மூலமாக, சரியான உரையாடல்கள், பகுத்தறிவு சிந்தனை கொண்ட அந்த உரையாடல், கம்யூனிச சிந்தனை கொண்ட உரையாடல்கள் மூலமாக, எழுத்துக்களின் மூலமாக அவர் வந்து ஒரு அறிவை வந்து தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சமீபமாக வந்து இல்லாம போச்சு. ஆனால் தவேகா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் தன்னுடைய அந்த கொள்கைகள் வந்து எழுத்தளவில் இல்லாமல் அது செயல் வடிவம் பெறுவதற்குண்டான இந்த கொள்கை தலைவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து உரையாடல் ரீதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நாம் வந்து முன் வச்சிரும். அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் ஏன் இங்கு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு 2-3 பக்கத்துக்கு போட்டிருக்காங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கொள்கையினுடைய அடிப்படை முதல் கோட்பாடு. பிறப்புக்கும் எல்லாம் இருக்குன்னா எல்லாருக்கும் எல்லாமும் நல்ல விதமாக, மகிழ்ச்சி பொங்கும் விதமாக எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கின்றது ஒரு தார மந்திரமாக வச்சிருக்காங்க. உள்ளபடியே வந்து ஒரு நல்ல கொள்கை தான். அதை வந்து எந்த அளவுக்கு செயல்படுத்துறாங்க, மக்கள் மத்தியில் அதை வந்து தொடர்ந்து எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை பெறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சியிலும் வீழ்ச்சியிலும் வந்து இது வந்து மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்குது. அடுத்ததாக நாங்கள் ஏன் இங்கே இருக்கிறோம், நாங்கள் களமாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த தாவேகா வந்து இருத்தியலுக்கான சில செய்திகள், நாங்கள் ஏன் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி உண்டான பல செய்திகளை வந்து இங்கே சுட்டி காட்டுறாங்க. அடுத்ததாக இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள கடன் 2026-27 ஆண்டுக்குள் ரூபாய் 10.71 லட்சம் கோடியை தாண்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு மாநில வரலாற்றில் கடந்த 70 ஆண்டுகளாக இருந்த இதற்கு முந்தைய அனைத்து அரசுகளும் சேர்ந்து வாங்கிய கடனை விட தற்போதைய அரசின் கீழ் 5 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடனாகும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து விட்டு அதை வந்து எப்படியெல்லாம் வந்து நாம வந்து நேரான வழியில வந்து அந்த கடன் எல்லாம் அடைக்க முடியும், அதுக்குண்டான வழிகள்லாம் என்ன இருக்குது, நிதிகளையும் மானியத்தையும் எதிர்பார்க்காமல் வேறு பொருளாதாரத்தை தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக இருப்பதற்குண்டான வழிகள் என்ன, மக்களுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்றாங்க.
முதல் விஷயமாக வந்து அறம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து பல செய்திகளை வந்து இவங்க வந்து சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன சில விஷயங்களை மட்டும் நான் வந்து கூட்டிட்டு காட்டிடுறேன். அது உங்களுக்கு வந்து எந்த அளவுல பயன் தரும் அப்படிங்கிறத நீங்க வந்து அதை பார்த்துக்கிடுங்க. சரியா? முதல் விஷயமாக வந்து தமிழ்நாட்டின் நிதி, தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை குறித்து வந்து அறம் பேசுது. தமிழ்நாட்டின் நிதி மற்றும் மாநில உரிமைகள் பாதுகாப்பு. மாநில உரிமைகள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு எடுப்பே வந்ததுல இருந்து என்ன பேசுதுன்னு பாத்தீங்களா? திராவிட கட்சி, அந்த நீதி கட்சியில ஆரம்பிச்ச புதுசுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட புதுதில் வந்து ஒன்றியத்தை எதிர்ப்பதே முதன்மையான ஒரு கொள்கையாக வச்சது. ஏன் எதிர்க்கிறாங்கன்னாக்கா, மாநிலத்துக்கு வந்து அவங்க வந்து பெரிய அளவுல வந்து வஞ்சனை செய்யறாங்க, வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பெரிய அளவுல வந்து எதிர்ப்பு இது இருந்துச்சு. அது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பெரிய அளவுல வரவேற்பும் பெற்றுச்சு. உதாரணமாக இனமொழியாகவோ, மொழி வாரியாகவோ, அல்லது வந்து அந்த சர்வாதிகார வழியாகவோ, அல்லது வந்து தீண்டாமை வழியாகவோ பல பிரச்சனைகளை வந்து அது வந்து எதிர்கொண்டுச்சு. அதே விஷயத்தை இங்க வந்து தங்களுடைய கொள்கைகளாக தேர்தல் அறிக்கை ஒன்றாக முதலாவதாக வந்து அறிவிக்கிறாங்க. சரியா? ஒவ்வொரு சமூகத்திற்கும் உரிய அளவில் விகிதாச்சாரம் பிரதிநிதித்துவம் கிடைப்பதே உண்மையான சமூக நீதி என்பது தாவேகாவின் கொள்கை. இதை உறுதி செய்ய சாதிவாரி கணக்கீட்டு ஆய்வு, காஸ்ட் சர்வே மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வை வந்து ஒன்றியத்திலிருந்து போராடி வாங்கும். ஜிஎஸ்டி வருவாயில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய உரிய நியாயமான பங்கு, அதாவது 70% பங்கு வந்து அந்தந்த மாநிலங்களுக்கே கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக எல்லா மாநிலத்துக்காகவும் தாவேகா வந்து குரல் கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக வந்து கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அது மருத்துவமாக இருந்தாலும் சரி, எல்லா கல்விகளுமே வந்து மாநிலத்துல வந்து அது போடும். இது குறித்து வந்து உச்சநீதிமன்றத்துல வந்து சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டு சட்ட போராட்டம் வந்து தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. அதுபோல வந்து இந்த தொகுதி மறுவரை இருக்கு இல்லையா, அது குறித்து பார்க்கும்போது சமீபத்துலதான் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஐயா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தொகுதி மறுவரையை வந்து எதிர்த்தாங்க. அதை எதிர்த்துல உண்மையிலே ஒரு நல்ல வரவேற்க தகுந்த ஒரு செயல்பாடு. அதை நம்ம எல்லாருமே வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அவர்கள் பின்னாடி அந்த சூழ்நிலை வந்து நின்னாங்க. மிகச்சிறந்த முறையில வந்து பங்களிச்சாங்க. ஏனைய மாநிலத்தினுடைய தலைவர்களும் பிராந்திய தலைவர்களும் அதை மிகச்சிறந்த முறையில வந்து எதிர்கொண்டு அந்த மசோதா வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு இல்லையா? தொகுதி மறுவரை மசோதா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, மகளிர் இடஒதுக்கீடுக்கான மசோதா கிடையாது, தொகுதி மறுவரை மசோதா. அது தோல்வி அடைஞ்சிச்சு. அது குறித்து தாவேகானுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரை செய்யப்படுவதை தாவேகா கடுமையாக எதிர்க்கிறது. தொகுதி மறுவரையறை மூலம் தென்னிந்திய மாநிலங்கள் பார்த்துக்கிறது. தென்னிந்திய மாநிலங்கள் எத்தனை மாநிலங்கள் இருக்குதோ தென் சைட்ல சுமார் ஒரு 5-7 மாநிலங்கள் வரைக்கும் கடுமையாக பாதிக்கப்படுவதை தடுக்க உரிய சட்ட திருத்தம் கொண்டு வர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. இந்த தொகுதி மறுவரை வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வந்து தொகுதி மறுவரை மூலமாக சில தொகுதிகள் வந்து கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றாங்க. அதாவது வந்து ஒன்றிய அரசும் சொல்லுது, அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சொல்றாங்க. உதாரணமாக தமிழ்நாட்டுல தென்னிந்திய பகுதிகளில் வந்து சுமார் வந்து 124 125 தொகுதிகள் வரைக்கும் இருக்குது அப்படின்னாக்கா, அவர்களுக்கு வந்து ஒரு 200 வரைக்கும் அந்த 170 200 வரைக்கும் வந்து தொகுதிகள் வந்து கூடுதலாக ஒரு 180 வரைக்கும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். கூடுதலாக ஒரு 60-70 தொகுதிகள் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. இல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு 20 தொகுதிகள் வரைக்கும் கூடுதலாக கிடைக்குது, 39 59 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு, அது நல்லதுதானே அப்படின்னு சொல்றாங்க. இது போல வட மாநிலங்கள் என்னாச்சுனாக்கா 190-94 இருந்து அது மறுவரை ஆச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து 340 350 வரைக்கும் கிடைக்குது. அது வந்து அந்த ஏற்றத்தாழ்வு வந்து அதிகமாக எண்ணிக்கை வந்து அந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை வந்து மிகுதமாக வந்து போகுது. ஒண்ணு. அடுத்ததாக சமீபமாக வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உத்தரப்பிரதேசம், பீகார், அப்புறம் வந்து தமிழ்நாடு ஒரு சில மாநிலங்கள் தான் 25-30க்கு மேல இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள், எம்பி தொகுதிகளை வச்சிருக்கக்கூடிய மாநிலங்கள். அதுல தமிழ்நாடும் ஒண்ணு. சரியா?
இது இன்னும் மறுவரை ஆச்சுனாக்கா தமிழ்நாட்டுக்கு இணையாகவோ அல்லது தமிழ்நாட்டை விட சற்று கூடுதலாகவோ வேறு சில மாநிலங்கள், அதாவது பாஜக ஆளக்கூடிய வேறு சில மாநிலம் கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா அவர்கள் வந்து அதனையும் வந்து முற்படுத்தி வச்சிருவாங்க. அடுத்ததாக வந்து இந்த செலவீடுகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து தென்னிந்திய மாநிலங்களை விட இதர மாநிலங்களுக்கு மிகுதமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து பரவலாக முன்வைக்கப்படுது. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு மிகச்சரியான முறையில் அதை வந்து வரையறை வந்து செய்யணும் அப்படிங்கிறதையும் ஒரு ஒரு இயக்கனா வச்சுட்டு தான் வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய தொகுதி மறுவரையை கடுமையாக எதிர்க்கிறது அப்படிங்கிறத சொல்லி அதை வந்து திமுக அரசோடு இந்த விஷயத்துல வந்து உடன் நிற்குது அப்படிங்கிறதே வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அடுத்தது அநேகமாக வந்து நேரம் அதிகமாகிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் வந்து வெகு விரைவாக உள்ள போறதை வந்து போயிருந்தேன். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு, இருமொழி கொள்கை பாதுகாப்பு. அப்போ வந்து இருமொழி அல்லாத அடுத்த ஏனைய மொழிகளை வந்து கட்டாய மொழி திணிப்பை வந்து கடுமையாக வந்து தவிர்க்க எதிர்க்குது. நீட் தேர்வு வந்து ரத்துக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இங்க நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொல்லலை. ஏனென்றால் கல்வியை வந்து மாநில கொள்கைக்குள்ள கொண்டு வந்தா தான் அந்த வந்து அது மற்ற அந்த ரத்துக்குண்டான வேலைகள்லாம் பார்க்க. நீட்டினுடைய ரகசியமே இதுதான். கல்வி வந்து மாநில கொள்கைக்கு வந்துடணும். வந்துருச்சுனாக்கா நீட் தேர்வு ரத்து வந்து மிக இலகுவானதாக போயிடும் அப்படிங்கிற. அதே மாதிரி வந்து எல்லா உயர் நீதிமன்றங்கள்லையும் வந்து அந்தந்த மாநில மொழிகள் இருக்க வேண்டும். அடுத்ததாக வந்து ரொம்ப முக்கியமானது, எப்படி வந்து மதுரையில வந்து சென்னை உயர் நீதிமன்ற கிளை ஒன்று மதுரை பெஞ்ச் இருக்கு, ஹைகோர்ட் பெஞ்ச் இருக்குது, அது போல வந்து உச்ச நீதிமன்ற கிளை வந்து சென்னையில இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு கோரிக்கையாக வந்து உங்களுக்கு. காவிரி நதிநீர் உரிமை, கச்சத்தீவு மீன்பிடி உரிமை, இலங்கை தமிழர்களுக்கான நீதி, இலங்கை தமிழர்கள் குறித்து உண்டானதுனா பெரிய அளவுல ரொம்ப அற்புதமான ஒரு திட்ட வரைவை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதுபோல வந்து ஆளுநர் நியமனத்தை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும், பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் நியமனத்தை மாநில அரசே மேற்கொள்ள வழிவகை செய்யப்படும் போன்றதெல்லாம் வந்து திமுகவினுடைய ஆரம்பத்தில் அந்த கொள்கை இருக்கக்கூடியது. இவங்களும் வந்து அதே கொள்கை. திமுக வந்து எத்தனை வருஷமா இருக்குதுன்றது பாருங்க. 50-70 வருஷமா இருக்கிறாங்க. ரெண்டு கட்சியும், ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான். இதுவும் அவர்களுடைய கொள்கை தான். ஆனால் இதுவெல்லாம் இதுவரைக்கும் நீக்கப்படவில்லை. இவர்களும் அதையே முன்வைத்து அதற்குண்டான திட்ட வரவுகளை வந்து அதை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை, மொழி சார்ந்த எல்லா விஷயம் வந்து ஏராளமாக அவங்க வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து இதுல வந்து அவங்களுக்கு உண்டான கொடுக்கக்கூடிய ஏராளமான அந்த பண்பாடு கலாச்சாரம் குறித்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்ததாக வந்து சுற்றுலா குறித்து உண்டான இது, பொறுப்பு சுற்றுலா, தொல்லியல் அகழ்வாராய்ச்சி, ஆன்மீக சுற்றுலா, இப்படியாக வந்து ஏராளமான. அதே மாதிரி பக்தர்கள் ஓய்வு விடுதி, தமிழ் பண்பாட்டு சுற்றுலா, தமிழ்நாடு கடல்சார் வழி சுற்றுலா, நீலகிரி சாகச சுற்றுலா என்று பல சுற்றுலாக்கள் வந்து உணவு சுற்றுலா, கேரவன் சுற்றுலா, நதிசார் சுற்றுலா, சினிமா சுற்றுலா, சுற்றுலா பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஏராளமான திட்டங்களை வந்து முன் வச்சிருக்காங்க. இதுல வந்து ரொம்ப ஒரு ஒரு மன நிறைவான ஒரு செய்தி என்னன்னாக்கா, எந்தெந்த சுற்றுலா தலங்களில் எங்கெங்கு வருமானம் ஈட்டப்படுகின்றதோ அந்த தொகையிலிருந்து, வருமானத்திலிருந்து அல்லது லாபத்திலிருந்து வருமானத்திலிருந்தோ அந்த பகுதி மக்களுக்கு 25% 25 விழுக்காடு வந்து முழுக்க அவர்களுடைய மேம்பாட்டுக்கு செலவழிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக மக்கள் உரிமை குறித்து வந்து வறுமை இல்லாத தமிழ்நாடு, கட்டணம் இல்லாத மின்சாரம், அனைவருக்கும் குடிநீர், அனைவருக்கும் வீடு, பட்டா முறைப்படுத்துதல் போன்ற பல விஷயங்கள். அதுபோல மக்கள் விநியோகத்துல பொது விநியோக திட்டம் சீர்திருத்தத்தை வந்து சரியான முறையில வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ரேஷன் கடைகள் வந்து அதிகரிக்கப்படுதல், கலப்படத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது, பாக்கெட்டுகள் வந்து அடைக்கப்பட்ட பாக்கெட்டுகள் கொடுக்கிறது, ஊட்டச்சத்து மிக்க வந்து உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்கிறது. அது போல வந்து இடையாளர்கள், அதாவது ஒரு பெண் பணியாளர் இருந்தார் அப்படின்னாக்கா அவருக்கு துணையாக அவரோட இணைந்து ஒரு பெண் வந்து இடையாளர் வந்து நியமிக்கப்படுவார். ஆண் வந்து அங்க பணியில இருந்தார்னாக்கா அவருக்கு துணையாக வந்து ஆண் எடை இப்படி இருக்கிறது. அதாவது ஒரே இடங்கள்ல ஒரே பாலினத்தவர்கள், ஆண் என்றால் ஆண் பணி செய்வார், பெண் என்றால் பெண் பணி செய்வார் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு விஷயங்கள். அதுல வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு அவர்களுடைய அந்த நடைமுறைகள் வந்து கொஞ்சம் இலகுவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் குறித்து வந்து பேசுறாங்க. சமூக நீதி பட்ஜெட், ஆதி திராவிட உதவித்தொகை, ஆதி திராவிட தொழில் முனைவு திட்டம், தாட்கோ கடன் தள்ளுபடி, இப்படி வந்து SC ST வன்கொடுமை தடுப்பு, ஆதி திராவிட மற்றும் பழங்குடி வீட்டு திட்டம் சொல்லிட்டு நிறைய அந்த மக்களுக்கு உண்டான ஏராளமான செயல்பாடுகள்
அங்கு முதல் தலைமுறையில படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து கல்வி கட்டணம் ரத்து, உயர்கல்விக்கு உண்டான கட்டணங்கள்லாம் ரத்து, இப்படின்றது நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப சிறப்பா வந்து கொடுத்துருக்குறாங்க. சிறுபான்மையினர் நலன் குறித்து வந்து ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. சச்சார் ஆணைய பரிந்துரைகள் வந்து பரிசீலிக்கப்பட்டு அது வந்து அமல்படுத்தப்படும். கல்வி வேலைவாய்ப்பில் சிறுபான்மையினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுக்கிறாங்க. அதுபோல சிறுபான்மையினர் கல்வி மற்றும் தொழில் முனைவோர் பங்களிப்பையும் வந்து சுட்டியிருக்கிறாங்க. சிறுபான்மையினர் நிறுவனங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும். அவர்கள் நடத்தக்கூடிய கல்வி, மருத்துவ தொண்டு நிறுவனங்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம் மற்றும் கொள்கை திட்டங்களை தாவேக அரசு உருவாக்கும்ன்றதை வந்து போட்டிருக்கிறாங்க. அடுத்து வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்ட போராட்டத்தை வந்து தொடர்ந்து நடத்தும்னு இருக்காங்க. அடுத்ததாக வந்து அனைத்து சமய மக்களுக்கும் வந்து புனித பயண உதவி திட்டம் வந்து வழங்கப்படும். அடக்கஸ்தலம் மற்றும் கபரஸ்தான்களுக்கான இடம், அதுவும் வந்து இடங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு வந்து வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் போட்டிருக்காங்க. இதுல வந்து அனைத்து சமய மக்களுக்கும் புனித பயண உதவித்தொகை என்பது இந்த தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி எல்லா சமயத்தையும் வழிபடக்கூடிய எல்லா மக்களும் எல்லா நம்பிக்கையும் சார்ந்த மக்களும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பும் அவர்களுக்கு உண்டான ஆன்மீகத்திற்குண்டான எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படிங்கிற போட்டிருக்காங்க. அதுபோல வந்து மூத்த குடிமக்களுடைய நலன் குறித்து முதியோர் உதவித்தொகை, கட்டணமில்லா புனித யாத்திரை, நடமாடும் முதியோர் கிளினிக்கு, இப்படி எல்லாம் நிறைய வந்து அவங்களுக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. ஆட்சி நிர்வாகத்தில் மூத்த குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பங்களிப்பு நிறைய போட்டிருக்காங்க. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் நலன் குறித்து ஓய்வூதியம், சிறப்பு குழந்தைகளுக்கான கல்வி, உபகரண தொகை, இடஒதுக்கீடை முழுமையாக நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது. அடுத்ததாக திருநங்கைகள் திருநர் அவர்களுடைய நலன் குறித்தும் அவர்களுடைய கண்ணியம் காக்கக்கூடிய சட்டங்களும் கொடுக்குறாங்க. அவர்களுக்கான தொகுப்பூதியம் 3000 வழங்குறாங்க அப்படின்ற பொருள். அடுத்ததாக நெசவாளர் நலன், அவர்களுக்கு உண்டான உதவித்தொகை, மூலப்பொருள் கொள்முதல் மானியம், விசைத்தொழில்களுக்கு கட்டணம் இல்லாத மின்சாரம், ஆயுள் காப்பீடு, சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம், ஒருங்கிணைந்த நெசவாளர் நகரங்கள் உருவாக்கப்படுறது, நெசவாளர் குழந்தைகளுக்கு உதவித்தொகை எப்படின்ட்டு, அப்புறம் வந்து சோலார் போனஸ் பேனல் வந்து மானியத்துக்கு உண்டான விஷயம்லாம் கொடுக்குறாங்க. அடுத்ததாக அரசு ஊழியர் நலன் குறித்து பேசுறாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து மீண்டும் வந்து நடைமுறைப்படுத்துது. அதாவது திமுக அரசு கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒழிக்கப்பட்டு அரசு ஊழியர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப முழுமையான பழைய ஓய்வு திட்டம் கனிவுடன் பரிசீலிக்கப்பட்டு மதிப்பீடு செய்யப்படும். அவர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகளை வந்து கொடுக்கிறது. அடுத்து வந்து அரசு ஊழியர் நல வாரியம், அரசு போலீஸ் பணியாளர்கள், பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர் உரிமைகள் பாதுகாக்கிறது, நலன்களை உறுதிப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த திட்டங்களை கொடுக்குறாங்க. தற்காலிக பணியாளர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து 5 வருடங்கள் வந்து அவங்க வந்து பணி செஞ்சாங்க அப்படின்னாக்கா அது தானாகவே தன் இயல்பாகவே அவர்கள் வந்து நிரந்தர பணியாளர்களாக வந்து பணி நியமனம் செய்யப்படுவார்கள். அதுபோல அவர்களுக்கு உண்டான சம ஊதியமும் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதுபோல வந்து பணி உயர்வு மற்றும் பணியிட மாறுதலில் வந்து வெளிப்படைத்தன்மை வச்சிருப்போம் அப்படின்றாங்க. அதுபோல 8ஆம் ஊதிய குழு அது வந்து உடனடியாக வந்து அமல் செய்வோம் அப்படிங்கிறது சுட்டி காட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து காவலர் நலன், இது வந்து ரொம்ப வியந்த ஒரு பகுதிகள்லாம். அவர்களுக்கு காவலர் நல திட்டம், காவலர் கௌரவ ஊதியம், காவலர்களுக்கு கண்ணியமான ஊதியம் மற்றும் பல்வேறு மாநிலங்களை பார்க்குறோம். அது வந்து என்னது புதுச்சேரி, அடுத்ததாக கர்நாடகா, கேரளா, மற்ற ஆந்திரா, பல மாநிலங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அடிப்படை மாத ஊதியம் வந்து 18,200 கொடுக்குறாங்க. வெவ்வேறு மாநிலங்களில் இதை விட கூடுதலாக 22, 25, 28, 30, 33 இப்படியெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இவங்க வந்து அடிப்படையாக வந்து 18,200 இருந்து 25க்கு வந்து மாறுறாங்க. அதாவது சடன்லியா வந்து சுமார் வந்து 6,800 வந்து கூடுதலாக வந்து வழங்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு காவலர்களுக்கு வந்து ஒரு நிம்மதியை வந்து ஒரு சிறிய மன நிறைவை கொடுக்கக்கூடிய அல்லது பெரிய அளவுல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக பார்க்கிறேன். அடுத்தது பொறுப்புமிக்க காவல் நிர்வாகம், ஆர்டர்லி முறை ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது, அனைத்து மாவட்டங்களிலும் போதுமான காவலர் குடியிருப்புகளை வந்து உருவாக்குறது, அதுபோல பெண் காவலர் நலன் குறித்து பேசியிருக்காங்க. அடுத்ததாக வந்து ஆசிரியர் நலன், சமவேலை சம ஊதியம், அரசு பள்ளி ஆசிரியர் வெளிநாட்டு பயிற்சி, ஆசிரியர் நிறுவனம். அங்க கவனிங்க, அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வெளிநாட்டில் அதாவது கல்வி தரத்துல வந்து உயர்ந்திருக்கக்கூடிய சில நாடுகள் அதை வந்து போட்டிருக்கிறாங்க. உதாரணமாக வந்து சிங்கப்பூர், பின்லாந்து போன்ற நாடுகளுக்கு வந்து
பயிற்சிக்காக வந்து அவங்களுக்கு அழைக்கப்பட்டு செல்வந்து வருகின்ற பொழுது இங்கு வந்து ஒரு கல்வி முறைகள் வந்து ஒரு சிறிய அளவிலான மாற்றத்தையோ உருவாக்குண்டான வாய்ப்பு வந்து கொடுக்கிறது. அதுபோல மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கு வந்து ஏஐ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. அதுபோல வந்து கற்பித்தல் அல்லாத பணிகள் எதுவுமே வந்து ஆசிரியர்களுக்கு வந்து திணிக்கப்படாது அப்படிங்கிறதையும் போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக அங்கன்வாடி பணியாளர்கள், ஆஷா பணியாளர் நலன், அவங்களுடைய ஊதிய உயர்வு, ஓய்வூதிய பலன் 20 வருஷத்துக்கு வந்து பணி நிறைவு செய்துள்ளவர்களுக்கு வந்து 15 லட்சம் ரூபாய் ஓய்வூதிய பலனாக பெறுவது உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறது. அடுத்ததாக வந்து அவருடைய ஊதியம் குறித்து, அடுத்ததாக வந்து மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் நிலை நீக்குவதற்கு அதுக்குண்டான மிஷின்கள், அதை இயக்குவதற்குண்டான பயிற்சிகளும் கொடுக்கப்படும். தூய்மை பணியாளர் பயிற்சி வழங்கப்படும். அவங்களுக்கும் ஓய்வூதிய திட்டம் இருக்குது. அதுபோல வந்து ஓட்டுநர் நலன் குறித்து ஓட்டுநர் நல வாரியம், டிஜிட்டல் முறை பெர்மிட்டு, தமிழ் டாக்ஸி செயலி, பசுமை மோட்டார் வாகன திட்டம், அதற்காக மானியங்கள், சிறந்த ஓட்டுநர் விருதுகள்லாம் வந்து அரசு வந்து வழங்குது. துரித பணியாளர், ஜிக் பணியாளர், இப்படி ஒரு நிலை இருக்குங்கிறது நமக்கு இப்பதான் அந்த சிந்தனைக்கே வருது. ஆனா வந்து இவங்க வந்து தவைக்க வந்து தங்களுடைய தேர்தல் அறிக்கையாக வந்து அவங்கள வந்து போட்டிருக்கிறாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட துரித பணியாளர்கள் வந்து எந்த விதமான பணி பாதுகாப்பும் மருத்துவ காப்பீட்டு வசதியும் இல்லாமல் சுயாதீனமாக பணியாற்றி வருகிறார்கள். இவர்களின் நலன் கருதி தமிழ்நாடு துரித பணியாளர் சட்டம் இயற்றப்பட்டு அவர்களின் பணி பாதுகாப்பு உள்ளிட்ட சமூக அந்தஸ்து உறுதி செய்யப்படும் அப்படின்ட்டு. அதாவது இவங்க வந்து இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் பணி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து வட்டி இல்லாத கடன், இ-பைக் வாங்குறதுக்கு வந்து மானியம் வழங்கப்படும். சாலையோர வியாபாரிகள் நலன், பத்திரிகையாளர் மற்றும் ஊடக பணியாளர்கள் நலன், அதாவது 5 லட்சத்துக்கும் குறைவாக ஆண்டு வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து மாதம் 15,000 ரூபாய் வந்து ஓய்வூதியம் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறது. வழக்கறிஞர்கள் மற்றும் சட்ட ஆலோசகர்களுடைய நலம், கட்டுமான தொழிலாளர்கள் நலன், பணியேறும் தொழிலாளர்கள் மற்றும் உப்பள தொழிலாளர்களுடைய அவர்களுடைய நலன்லாம் குறிச்சு அந்த அறம் அப்படிங்கிறதுல ஒரு. அடுத்ததாக பொருள்ல வந்து மகளிர் நலன் மற்றும் பாதுகாப்பு, மகளிர் நலன் மற்றும் பாதுகாப்பு வருது. மகளிர் பொருளாதார பாதுகாப்பு, மதிப்பு மகளிர் திட்டம், அன்னபூரணி சூப்பர் செக்ஸ், வெற்றி பயணம், அண்ணன் சீர் திட்டம். அடுத்ததாக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். நல்லா தெரிஞ்சுக்கணும், இதை வந்து தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படிங்கிறது வந்து பிறந்துட்ட எல்லா குழந்தைகளுக்கும் வந்து தங்க மோதிரம் கொடுப்பாரா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தங்க மோதிரம் கொடுக்குறாங்க. அதுபோல அண்ணன் சீர்திட்டம் அப்படிங்கிறது 5 லட்சத்திற்கும் குறைவான ஆண்டு வருமானத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களுக்காக வந்து 1 பவுன், அதான் 1 சவரன் 8 கிராம் தங்கம் வந்து அதுவும் வந்து ஒரு தரமான பட்டுப்படையும் கொடுக்கறதாக வந்து வாக்கு கொடுத்திருக்காங்க. அப்படி பார்த்தா, அந்த வகையில் பார்த்தால் இது வந்து ஓரளவுக்கு வந்து நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களாக இருக்கின்றது தெரியுது. இதுக்கு வந்து பொதுமக்களும் வந்து சரியான முறையில வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. காமராஜர் கல்வி உறுதி திட்டம், கைம்பெண் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் உதவித்துறை, சிங்கப்பெண் மேம்பாட்டு திட்டம், மகளிர் மகாசக்தி, சிறப்பு தொழிற்பேட்டைகள். அடுத்ததாக வந்து சமரசமற்ற பெண்கள் பாதுகாப்பு, ராணிவேலின செயற்பட, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் செயல்பட ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையம், பெண்களுக்கான சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள், பணிபுரியும் மகளிர் மாணவிகளுக்கான விடுதிகள். இதெல்லாம் வந்து அந்த பெண்கள் இருக்காங்களா, மாணவிகள் விடுதியில தங்கக்கூடியவங்களுக்குலாம் அரசு துறை சார்பாக விடுதியில் கட்டப்பட்டுச்சுனாக்கா அவர்களுக்கு வந்து மாதம் வந்து 2000 ரூபாய் மட்டுமே வந்து மாத வாடகையாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும் அப்படின்றது. மகளிர் சுகாதாரம் மற்றும் ஆரோக்கியம், கர்ப்பிணி பெண்கள் உதவித்தொகை, அதாவது கர்ப்பம் தரிச்சிட்டாங்க அப்படிங்கிற உறுதியாயிடுச்சுனாவே அவர்களுக்கு வந்து அந்த நிலையிலேயே சுமார் 25,000 ரூபாய் வந்து கொடுத்து அவர்களுடைய ஊட்டச்சத்து, அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்குண்டான வாய்ப்புகள். அதோட வந்து தாய்க்கர் மையங்கள் அமைக்கப்பட்டு அந்த குழந்தை பெற வரைக்கும் உண்டான சில நாட்கள் வந்து அவங்க போனாங்கன்னாக்கா அவர்களுக்கு வந்து உணவு, தங்குறதுக்கு உண்டான இடங்கள்லாம் ஏற்பாடு செய்து கொடுக்குறாங்க. சானிட்டரி நாப்கினும், விலையில்லா சானிட்டரி நாப்கின் கொடுக்குறாங்க. அடுத்ததாக வந்து கட்டணம் இல்லாத கருப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் தடுப்பூசி, இது வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவும் அவங்க வந்து தொடர்றது ஒரு அரசினுடைய நலத்திட்டங்களை வந்து தொடர்ந்து செய்யறது அப்படிங்கிறது, தொடர்ச்சியாக செய்யறது அப்படிங்கிறது நல்லதா இருக்கு. இன்னும் கூடுதலாக அது வந்து வேறு சில தடுப்பூசிகளும் சேர்த்து போடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. பழங்குடியின பெண்களுக்கு சோலார் அடுப்பு. அடுத்ததாக வந்து வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு, இளைஞர் நலன் குறித்து இளைஞர் வெற்றி நிதி, வேலைவாய்ப்பில் வெளிப்படைத்தன்மை, காலிப்பணியிடங்கள் நிரப்புதல், கல்வி உத்தரவாத திட்டம், வெற்றி தொழிற்பயிற்சி, வெற்றி தொழில் முனைவர் திட்டம், நம்ம ஊரில் நம்ம வேலைவாய்ப்பு திட்டம். இதெல்லாம் வந்து சுமார் உடனடியாக வந்து தாவேக அரசு வந்து பொறுப்பேற்றவுடன் சுமார் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய 5 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து அந்தந்த ஊர்களிலேயே அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளே வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுத்து குறைந்தபட்ச ஊதியமாக சுமார் வந்து ஒரு
18,000 ரூபாய் வந்து அந்த அந்த கிராமங்களில் கொடுத்து அரசு நலத்திட்டங்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு சேருதா அப்படிங்கிறதையும், மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த அரசாங்க நிதி சேவைகள்லாம் வந்து மக்களுக்கு போகுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் கண்காணிக்கிறதுக்காக அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கான ஊதியம் இருக்குது. அதாவது தமிழ்நாட்டு இளைஞர்களை தங்களுடைய நிறுவனங்களில் பணியில் அமர்த்தினால் 75% இளைஞர்களை, தமிழ்நாட்டு இளைஞர்களை பணியில் அமர்த்தினால், நல்லா தெரிஞ்சுக்காங்க, எல்லாருக்கும் வேலை உண்டு. அதுல வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, நம்ம ஊர்ல கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, அவர்களுக்கு வந்து அந்த நிறுவனங்களுக்கு வந்து 2 ஜிஎஸ்டியில இருந்து 2.5% மானியமும், மின் கட்டணத்திலிருந்து 5% வந்து மானியம் வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கறதாக வந்து தாவேகா தன்னுடைய அறிக்கையில போட்டிருக்காங்க. அடுத்ததாக முதலமைச்சர் மக்கள் சேவை நண்பர் திட்டம், அதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம்ல, கிராம பஞ்சாயத்துல வந்து நகர உள்ளாட்சிகள் வந்து 5 லட்சம் இளைஞர்களுக்கு நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு மாத ஊதியமாக 18,000 ரூபாய் வந்து வழங்கப்படும். இவர்கள் வந்து மாநில அரசின் சேவை மற்றும் திட்டங்கள் அனைத்து வீடுகளுக்கும் சென்று சேர்வதை உறுதி செய்வார்கள். அரசுக்கும் இளைஞர்களுக்கும் இடையிலான இந்த கூட்டு முயற்சி அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்படுவதற்கு உதவுன்ற போட்டிருக்காங்க. டிஜிட்டல் படைப்பாளர் ஊக்கத்தொகை, தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு, மைக்ரோடெக் பார்க்கு, விளையாட்டு தலைநிமிரும் தமிழ்நாடு, தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகம் வைக்கிறாங்க. தமிழ்நாடு வெற்றி ஒலிம்பிக் திட்டம், உலகத்தரத்திலான விளையாட்டு உள்கட்டமைப்பு, இளம் வீரர்களை கண்டறியக்கூடிய திட்டம், பாராலிம்பிக் திறன் மேம்பாட்டு திட்டம், கடல்சார் விளையாட்டு, இதெல்லாம் வந்து சிறு வயதிலே இருக்கக்கூடியவங்களெல்லாம் வந்து கண்டறிந்து நல்ல பெரிய அளவிலான அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து அவர்களுக்கு உண்டான எல்லா வகைகளையும் உபகரணங்களையும் அரசே அவர்களை தத்தெடுத்து ஒலிம்பிக் பதக்கம் பெறக்கூடிய அளவுக்கு அவர்களை வந்து முன்னேற்றது. அடுத்ததாக விவசாயிகள் நலன், மீனவர் நலன், விவசாய கூலி தொழிலாளர்கள் நலன் எல்லாம் சேர்ந்திருக்குது. விவசாய கடன் தள்ளுபடி, அதாவது 5 ஏக்கர் குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் வந்து கூட்டுறவு வங்கியில் வந்து வாங்கியுள்ள பயிர் கடன்கள் வந்து முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து 50% வந்து பயிர் கடன் வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து வெற்றி விவசாயிகள் உரிமை தொகை, அதாவது அவங்க வந்து வருஷத்துல வந்து 2 போகம் செஞ்சாங்க அப்படின்னாக்கா அதுல வந்து அவங்களுக்கு 2 தவணையாக 7,500 ரூபாய் 7,500 ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த விதைப்பு கால நிதியுதவி அப்படி வரும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. உழவர் தோழர் திட்டம், நெல் கரும்பு குறைந்தபட்ச ஆதார விலை உறுதியளிக்கப்படும். நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாய், கரும்பு டன் ஒன்றுக்கு 4,500 ரூபாய் வந்து வழங்கப்படும். இது வந்து திராவிட முன்னேற்ற திமுக அரசனுடைய கொள்கை, அந்த அவங்க வாக்குறுதிகள் இதுவும் இருக்குது. இவங்களும் அதையே வந்து கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து தமிழ்நாடு இயற்கை விவசாய திட்டம், உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு, கொப்பரை தேங்காய் விவசாய நலன், விவசாயம் குழந்தைகளுக்கு இலவச உயர்கல்வி, 2 ஏக்கருக்கும் குறைவாக விவசாய நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் குழந்தைகளுக்கு கட்டணம் இல்லாத உயர்கல்வி வந்து வழங்கப்படும். அதாவது அவங்க வந்து மேல்நிலைப் பள்ளி எல்லாம் வாங்கிட்டாங்கன்னாக்கா உயர்கல்விக்கு அவங்களுக்கு வந்து வழிவகை செய்யப்படும். அடுத்ததாக வந்து கொள்முதல் நிலையங்களில் விளைபொருள் வீணாவதை குறைப்பதற்குண்டான வழிவகைகள் எடுக்கப்படும். அடுத்ததாக மீனவர் நலன், மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை, மீனவர் விபத்து காப்பீடு, மீனவர் எரிபொருள் பாதுகாப்பு, மீனவர் குறைந்தபட்ச ஆதார விலை, கடல்தாய் வீடு. கடல்தாய் வீடுங்கிறது வந்து குடிசை இல்லாத கடலோரங்களை உருவாக்குவதை உறுதி செய்யும் வகையில் கடலோர குடியிருப்பு திட்டம் உருவாக்கப்படும். இந்த திட்டத்தின் கீழாக அமைக்கப்படும் வீடுகள் புயல், கடல் அரிப்பு, மோசமான வானிலை ஆகியவற்றை எதிர்கொள்ளக்கூடிய தரத்தோடு அமைக்கப்படும். புயல் பாதிப்புகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாகப்பட்டினம், கடலூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட மீனவ மக்களுக்கு இந்த திட்டத்தில் வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற போது, அதுபோல வந்து காணாமல் போன மீனவர் குடும்ப நலன் குறித்து தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய விதிமுறைகளின்படி ஒரு மீனவர் வந்து கடல்ல வந்து காணாம போயிட்டார்னாக்க 7 வருஷத்துக்கு பிறகுதான் அவர் இறந்ததாக அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அது வந்து அதற்கு பிறகுதான் அவருக்கு கிடைக்கக்கூடிய, அந்த குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களும் வந்து கொடுக்கப்படுது. ஆனால் அது அல்லாமல் ஒரு மீனவர் காணாமல் போயிட்டா 6 மாதத்திலேயே அவருடைய குடும்பத்தினருக்கு வந்து உரிய நிவாரணங்கள் வழங்கப்படுங்கிற போட்டிருக்கிறாங்க. மீனவர் தொழில் முனைவர் நலத்திட்டம், அதுக்கெல்லாம் வந்து மானியம் வழங்குறாங்க. உள்ளூர் நீர்நிலை மீனவர் நலன், கடல்சார் பொருட்கள் விற்பனை நிலையம், கடல் பாசி பூங்கா, கடல் பொறுக்காப்பு திட்டம், மீன்பிடி துறைமுக மேம்பாடு, ஆழ்கடல் படகு நீதித்துறை அப்படின்னு சொல்லி நீர் மேலாண்மை மற்றும் விவசாய கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு நதி நீர் இணைப்பு, நீராட்சி திட்டம், பாசன பரப்பை அடைய பாடுபடுதல், துளி தண்ணீர் திட்டம், நீர்ப்பாசன திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்துதல், கொப்பரை தேங்காய் விவசாயிகள் நலன், உழவன் செயற்கை நுண்ணறிவு திட்டம், வேளாண் வணிக மையங்கள், மஞ்சள் மாம்பழம் கொப்பரை தேங்காய் மதிப்பு கூட்டு மையங்கள், காவிரி டெல்டா சுற்றுச்சூழல் சீரமைப்பு, கடற்கரைய தோட்டக்கலை திட்டம், டெல்டா பயர் சுத்திகரிப்பு விவசாயம், வறட்சி மண்டலங்கள், அடுத்ததாக குளிரூட்டப்பட்ட சேமி கிடங்கு, இப்படி வந்து ஏராளமான அந்த நதி நீர் பாதுகாத்தல், அந்த ஆறுகளை வந்து முறைப்படுத்துறது,
அடுத்ததாக வந்து விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்களுடைய நலன், கால்நடை மற்றும் பால் பொருட்கள் குறித்து உண்டான ஏராளமான திட்டங்கள், அந்த வருவாய் கிடைப்பதற்குண்டான வழிகள், அது வந்து முறையாக வந்து செயல்படுத்தக்கூடிய முறை எல்லாமே அந்த ஜிடிபின்னு சொல்றாங்க, எல்லாமே இங்கே உற்பத்தி செய்யப்பட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே வந்து எல்லாமே பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிற உலகத்தரத்தில் கல்வி, அரசு பள்ளிகள் நவீனமயமாக்குதல், கற்றல் விளைவுகளை முதன்மை மாநிலமாக மாற்றுதல், காமராஜர் சிறப்பு பள்ளிகள் சுமார் ஏராளமான பள்ளிகள் வந்து திறக்கப்படுது அப்படிங்கிறது, 0% அதான் 0% இடைநிற்றலை வந்து முற்று முழுதாக வந்து தவிர்த்துருவோம். அப்படி சமூகம் பொருளாதார காரணங்களால வந்து பள்ளி கல்வியை வந்து கைவிடக்கூடிய மாணவர்களை கண்டறிந்து மீண்டும் பள்ளிகளில் சேர்க்க 1000 கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்படுவாங்க. அப்போ வந்து வேலை வாய்ப்புங்கிறது வந்து இங்க வந்து மிகுதமாக எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் சொல்றாங்களோ அந்த இதுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பும் கிடைக்குது. அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது நிதிநிலை கூடுது, அடுத்ததாக வந்து வரவுகளும் இருக்குது, அந்த செலவுகள் வந்து எல்லாமே முழுக்க ஒரு 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 சைக்கிள் ரீதியாக வாங்கிறது, கொடுக்கறது, திருப்பி இங்கே கொடுக்கறது, இப்படி இவர்களுக்குள்ளாகவே அந்த தமிழ்நாட்டுக்குள்ளாக இந்த நிதி எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. காலை உணவு திட்டம் வந்து விரிவாக்கம், திமுக அரசு வந்து காலை திட்ட உணவு வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு பெரிய அளவுல வந்து வரவேற்பெல்லாம் இருந்துச்சு. அதை இவருக்கு வந்து விரிவாக்கம் பண்றாங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து அதையே தான் வந்து திமுக அரசு வந்து கொடுத்துருக்குன்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். எங்கேயோ கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம், முழுசா படிக்கல, அந்த ஒரு இடத்துல எங்கேயோ வந்து பேசும்போது வந்து சொன்னதாக ஞாபகம். அது ஒரு நல்ல பழக்கமும் கூட. 10% இடஒதுக்கீடு, அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% 10% வந்து உயர்த்துவாங்கன்றதை போட்டிருக்காங்க. தலைமை ஆசிரியர் திறன் மேம்பாட்டு திட்டம், தமிழ்நாடு மாணவர் தொழில் முனைவர் திட்டம், மாணவர் மனநலம் பாதுகாப்பும், பள்ளி பாடத்திட்டத்தை செயற்கை நுண்ணறிவு பிரிவு வந்து பள்ளி பாடத்திட்டத்திலே வந்து கொண்டு வந்துடுறாங்க. அடுத்ததாக வந்து உயர்கல்வி சம்பந்தமாக போடும்போது புதிய அரசு தொழிற்கல்வி உருவாக்கப்படுது, கல்வி வாழ்வு நிதி கிடைக்கும். அதாவது பள்ளி படிப்பை, ரொம்ப முக்கியமான விஷயம், பள்ளி படிப்பை முடித்து, அதாவது 12ஆவது வகுப்பு படிச்சுட்டாருன்னு வைங்களேன், 12, 10 தொழிற்கல்வி புறம் வைங்க, அரசு கல்லூரியில் இணையக்கூடிய ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவருக்கும் கல்லூரி சேர்க்கை செலவுகளால் ஏற்படும் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் 8000 ரூபாய் வந்து வழங்கப்படும். உதாரணமாக வந்து ஒரு ஆண்டுக்கான கல்வி கட்டணம் வந்து சுமார் ஒரு 10,000 14,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அரசு கலை கல்லூரிகள் பொதுவாக. இங்க வந்து ஒரு 8000 ரூபாய் தருது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவிலான வந்து ஒரு வாய்ப்பாக வந்து பார்க்கிறோம். ஏனென்றால் அரசு கல்லூரிகளிலேயோ அல்லது அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளிலேயோ அங்கே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கூட தங்களுடைய அந்த ஆண்டு கட்டணத்தை வந்து 2 செமஸ்டராக வந்து கட்டுறாங்க. அதை கட்டுவதற்கு கூட வந்து சிரமப்படக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் இருக்கிறாங்க, கிராமப்புற மாணவிகள்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு உண்டான இது வந்து ஒரு நல்லது ஒரு வாய்ப்பாக வந்து அமையும் அப்படிங்கிறத பார்க்கிறேன். அடுத்த முதல் தலைமுறை மாணவருக்கு கல்லூரி கட்டணம் ரத்து. இதுதான் அரசு பள்ளிகளில் பயின்று பின்னர் அரசு கல்லூரிகளில் இணைந்து பயிலும் ஆதி திராவிடர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த முதல் தலைமுறை பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்த முதல் தலைமுறை மாணவர்களுக்கும் கல்லூரி கட்டணம் முற்றிலுமாக ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கென பிரத்யேகமாக வந்து அந்த ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். ஐடிஐயை வந்து நவீனம் ஆக்கிடுவாங்க. போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியும் கொடுக்குறாங்க. தொழில் வளர்ச்சி மற்றும் தமிழகத்தின் பொற்கால 10 ஆண்டுகள் சொல்லிட்டு பொருளுக்கு கீழாக வந்து $1.5 trillion பொருளாதாரம், டாப் 20 திட்டம், தமிழ்நாட்டு தொழில் நிறுவனங்களை உலகமயமாக்குதல், இதெல்லாம் ரொம்ப அற்புதமான திட்டங்களாக வந்து பார்க்கப்படுது. அடுத்ததாக வந்து குறு சிறு நடுத்தர தொழில் மறுமலர்ச்சி கொடுத்திருக்கிறாங்க. முதலீட்டு ஈர்ப்பு திட்டம், இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுகின்றது. முதலீட்டு ஈர்ப்பு திட்டங்களை ரொம்ப அழகா வந்து அதுல வந்து கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஆணையத்தை வைக்கிறாங்க. வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு திட்டம் அப்படிங்கிற பாக்குறாங்க. நீ வெளிநாட்டுல வந்து எந்த நாட்டுல வேண்டுமானாலும் இரு, உன்னுடைய சொந்த ஊரில் நீ ஏதேனும் தொழில வந்து நீ வந்து முதலீடு செய்த அதற்குண்டான ஏற்பாடுகளை வந்து தமிழ்நாட்டு அரசு செய்யும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஏஐ பொருளாதார திட்டத்தை கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் முதல் ஏஐ அமைக்கப்படும்ன்றதை போட்டிருக்காங்க. தமிழ்நாடு தொழில் முனைவருக்கு கட்டணமில்லா ஏஐ சேவை அமைக்கப்படும். அறிவகம் ஏஐ நகரம் அமைக்கப்படும். அதாவது ஏஐக்கென்றே ஒரு அமைச்சகம் உருவாக்கப்பட்டு, நகரம் உருவாக்கப்பட்டு, பல்கலைக்கழகமும் உருவாக்கப்பட்டு பார்க்கணும். அடுத்ததாக மாவட்ட சமச்சீர் வளர்ச்சி திட்டம், ஒவ்வொரு பின்தங்கிய மாவட்ட வளர்ச்சிகள் என்னென்ன பட்ஜெட்டு, ஒவ்வொரு நகரங்களுக்கும் உண்டான வளர்ச்சிகள் எல்லாத்தையும் மிகச்சிறப்பாக போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து மண்டலங்களாக அதெல்லாம் பிரித்து மத்திய, தென், அப்புறம் கிழக்கு,
மேற்கு மண்டலங்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்துக்குள்ளேயும் சில பல மாவட்டங்களை இணைச்சு அதற்குண்டான வளர்ச்சி திட்டங்களை வந்து ஏராளமாக வந்து அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக அதை வந்து பார்க்கப்படுது. அதான் எல்லாமே, அதாவது ஒவ்வொரு மண்டலத்துக்குள்ளாகவும் அந்தந்த மாவட்டத்துல எதெல்லாம் வந்து முக்கியமான வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்குதோ அதையெல்லாம் சீர் செய்யறதை பத்தி ரொம்ப இதா போட்டிருக்கிறாங்க. இந்தியாவின் ஸ்டார்ட் அப் தலைநகராக வந்து தமிழ்நாட்டை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதற்குண்டான வளர்ச்சி திட்டங்கள், இவி வாகனங்கள் மற்றும் பேட்டரி தயாரிப்பு, இந்தியாவின் முதல் வணிக ட்ரோன் வழித்தடம், இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நிதி மையம் போன்று உலக கண்டென்ட் மையமாக, அதாவது ஏவிஜிசி, அனிமேஷனிங், விஷுவல் எஃபெக்ட், கேமிங் மற்றும் காமிக்ஸ் போன்ற ஒன்றிணைந்த எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி போன்ற பல்திறன் டிஜிட்டல் தொழில்நுட்பம் இன்று வளர்ந்து வரும் துறையாக இருக்கிறது. அதற்கு தாவேக அரசு என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிற ரொம்ப அழகா வந்து கொடுத்திருக்காங்க. விண்வெளி தொழில்நுட்பம், குலசேகரப்பட்டினம் விண்வெளி ஆராய்ச்சியில வந்து முதலீடு போறது. தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்து பசுமை ஹைட்ரஜன் மையம் அப்படின்ற போட்டிருக்கிறது. அப்படிங்கிறது ஃபுல்லா அந்த வளர்ச்சி. அதாவது வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய எல்லா முதலீடுகளும் வந்து ஏற்றாலும் அதுல வந்து அரசு முதலீடு செய்யும், அரசும் பங்குதாராக இருக்கும், அந்த லாபத்தில் வந்து அரசுக்கும் வந்து பங்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு அது எல்லாமே வந்து மக்களுடைய தேவைக்காக போடும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அடுத்து இன்பத்திற்கு கீழாக வந்து ஏராளமான செய்திகளை வந்து நிறைய நலத்திட்டங்களை வந்து நிறைய வந்து அது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து அரசு சம்பந்தப்பட்ட அரசு வந்து எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக வந்து இந்த அரசு குறித்து உண்டான விஷயங்கள் வந்து ஒரு அரசு எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து காலநிலை மாற்றம், அடுத்ததாக வந்து நாகப்பட்டினத்திலிருந்து கோலாலம்பூர், கொழும்புக்கெல்லாம் வந்து கப்பல் போக்குவரத்து வந்து அது விடுறது அப்படிங்கிற உலகத்தரமான கட்டமைப்பு. மெட்ரோ வந்து சென்னை மெட்ரோ 2, கோயம்புத்தூர் மதுரைக்கு வந்து மெட்ரோ வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது நிறைய விஷயத்த போட்டிருக்காங்க. இத்தோடு மட்டுமில்லாமல் கால பருவநிலை மாற்றத்துக்கு தகுந்தவாறு அதையும் வந்து எதிர்கொள்ளக்கூடிய வகைகளையும் ஏராளமான திட்டங்களை வந்து தமிழக வெற்றி கழகம் மக்களின் தேர்தல் அறிக்கை 2026 அப்படிங்கிற அந்த நூல்ல வந்து ரொம்ப வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் உள்ளபடியே செயல்படுத்தப்பட்டது என்றால் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாடு வந்து ஒரு வெற்றி ஒரு நிலைக்கு வந்து போறது. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய இந்த அறிக்கைகளை வந்து நாம் வந்து இது ஏன் நமக்கு ஈடுபாடு உண்டாச்சு, இதை பேசுறதுக்கு ஏன் ஈடுபாடு உண்டாச்சு அப்படின்னாக்கா, போற இடங்கள்ல வந்து சில அறிக்கைகளை வந்து அவர் வந்து தேர்தல் அறிக்கையாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்டா அப்படி பேசிக்கிட்டே போறாரு. அப்பொழுது அதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நம்மளை பத்தி ஒன்றும் சொல்லலையே, ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களும் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க, எங்களை பத்தி ஒன்றும் சொல்லலையே அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்க ஒவ்வொரு இடங்கள்லயா அதை வந்து உடைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவர்களுக்கு இப்படி, அவர்களுக்கு அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும், அதை மட்டும்தான் குறிப்பிட்ட நேரம் தான் பேசுறாரு. நாங்க வந்தா என்ன செய்வோம் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் வந்து சொல்லிக்கிட்டே போகின்ற பொழுது இது வந்து ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பாக கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த வெளிப்பாடுல தான் இந்த தேர்தல் அறிக்கை உள்ளபடியாக நல்ல ஒரு தேர்தல் அறிக்கையாக வந்து பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கிறேன். அப்துல் அஜீஸ் அலிம் அல் வாஹிதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இதை வந்து கொடுத்த நண்பருக்கும் வந்து நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலாக ஒரு தேர்தல் அறிக்கையை நான் வாசிக்கிறதே வந்து இப்பொழுதுதான் ஒன்று. ரெண்டாவதாக தேர்தல் அறிக்கையை வாசிச்சு அதுக்கு மதிப்பீடு செய்யறதும் இப்பொழுதுதான் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி என்றால் என்ன செய்யணும்னாக்கா வந்து எல்லா மக்களும் வாசிப்புல வந்து கவனம் செலுத்தணும் ஒண்ணு. இரண்டாவதாக அரசியல் பார்வை வந்து ஓரளவுக்கு இருக்கணும். எல்லா கட்சியினுடைய அந்த அறிக்கைகள், தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வந்து நூலாக அவங்க வந்து போட்டு பொதுமக்களுக்கு, முக்கியமான ஆட்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா அதை அவங்க வாசிச்சு அதன் மூலமாக வந்து இந்த அரசு இதுவரைக்கும் என்ன செஞ்சு, ஒவ்வொரு அரசும் என்னென்ன செஞ்சிருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அது இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்குறேன். இந்த தேர்தல் வந்து ஒரு நல்ல ஒரு எல்லா மக்களுக்கும் தேர்தல் குறித்து உண்டான ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு வந்து கொடுத்துருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அறிவு சார்ந்த மக்கள், நல்ல சிந்திக்கக்கூடிய மக்கள் 100% வாக்களிப்பை உறுதி செய்ய வேண்டும். உங்களுக்கு விருப்பமான நீங்கள் யார் வந்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ
அப்படிப்பட்ட உங்களுடைய நல்ல தலைவர்களுக்கு வாக்களித்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மண் வந்து சமத்துவம், சமூகம், சமூக நீதி, தீண்டாமை இதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்கும். ஆகவே செக்யூலரிசம், எல்லா மக்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையாக வச்சிருக்கிறோம். ஸோ வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்முடைய வாக்குகளை வந்து சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். 100% வாக்களிப்பை உறுதிப்படுத்த வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி.